யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அம்மாக்கு தான் அருவி. ஆ, அம்மாக்கு தான் பண்ண சொல்லலாம்னு இருந்தேன். ஃபோன் பண்ணுங்க. சீக்கிரம் அம்மாக்கு அம்மாட்ட சொல்லி தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வர சொல்றீங்களா சீக்கிரம்? ஆ சரி அருவி. அதுக்கு தான் ஃபோன் பண்ணுறேன், உங்கள் அம்மா ஃபோனே எடுக்க மாட்டுது. ஃபோன் எடுக்கலையா? திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிட்டு இருங்க. வெளியில எதுவும் இருக்குதோ என்னமோ. ஆ இந்த திருப்பி தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். எடுக்கட்டும், சொல்கிறேன். ஆமா, நைட்டி இந்த மாதிரி எது எது தேவையோ அதெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஆ சரி அருவி. மர்மோனி, சொல்லுங்கப்பா. இப்படி வெளியில போயிருந்தேன், ஃபோன் அடிச்சு சத்தம் கேட்டு அங்க இருந்து இப்பதான் ஓடியாந்தேன். ஃபோன் ரொம்ப நேரம் அடிச்சிட்டீங்களோ? கடவுளே, நான் எடுக்கலைப்பா. ரொம்ப நேரம்லாம் கால் பண்ணலை, இப்போ கொஞ்ச நேரமாக தான் பண்ணேன். சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? ஏன் ஃபோன் பண்ணீங்க? ஒன்றும் இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம். ஹாஸ்பிட்டல் போனீங்களே, என்ன ஆச்சு? எத்தனாம் தேதி ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். கேட்டீங்களா ஏதாவது? இன்னும் பார்த்தீங்களா? இன்னும் டாக்டரை பார்க்கலையா? எல்லாம் பார்த்துட்டு வந்த டாக்டர்லாம் பார்த்துட்டு. சரி, என்ன சொன்னாங்க? டாக்டர் எல்லாம் பார்த்தாச்சு. டாக்டர் சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி டக்குன்னு குழந்தைய எடுத்தே ஆகணும். குழந்த மூவிங் இல்லாமல் இருக்குது, பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, ஆனால் உடனே ஆப்ரேஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை. மறுமூணு, என்ன சொல்றியா? குழந்தை முண்டலையா? அட கடவுளே, இவ என்னதான் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆப்ரேஷன் பண்ணணுமா? ஆப்ரேஷன் பண்ணி பிள்ளை தாங்குவாளா? சரிங்க மருமோனே. அதுக்கு தான் அத்தை ஃபோன் பண்ணேன். சீக்கிரம் கிளம்பி கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வாங்க. இந்த உடனே வாரேன். ஆமாத்த. அப்புறம் அருவிக்கு தேவையான ட்ரெஸ்ஸுக, அப்புறம் வேற கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேட்டி, இந்த மாதிரி சேலைகள் இருக்கும்ல, அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஏதாவது கொஞ்சம் அவளுக்கு தேவையானது எல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரிங்களா? உங்களுக்கே தெரியும்ல. ஆ, சரிப்பா. அருவியோட நைட்டி இதெல்லாம் அங்கெல்லாம் இருக்கு உங்க வீட்டில். உங்க வீட்டில் போய் எடுத்துட்டு வரவா? ஆ ஆமாத்த, அங்கே தான் போயிட்டு எடுக்கணும். அவளோட நைட்டியில் அங்கே தான் இருக்குது, புதுசாக வாங்கி வச்சது எல்லாமே. அங்கே போய் பார்த்து எடுத்துட்டு வாங்க. ஆ, சரி மருமோனே. இந்த கொஞ்ச நேரத்தில் வரேன். ஒன்றும் பயப்பட வேணாம்னு தானே டாக்டர் சொல்கிறாங்க? இல்லைத்த, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் கொஞ்சம் பதறாமல் வாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. அங்கே போயிட்டு எல்லாம் எடுத்துட்டு வாங்க. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு மருமோனே. நீங்க சொல்றத கேட்டாலே எனக்கு பக்குன்னு இருக்கு. சரி மருமோனே, சரி வாரேன். ஆ சரிங்கத்த. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? மருமோனே, அருவியை கொஞ்சம் பயப்படாம பத்திரமா இருக்க சொல்லுங்க. ஆ அருவி பயப்படாம தான் இருக்கா, இந்த பார்த்துட்டு தான் இருக்கே. ஆனாலும் நாங்கள் எப்படி பயப்படாமல் இருக்குது சொல்லுங்க. ஆமா மருமோனே, அது உண்மைதான். சரி சரி, வைங்க. ஆ சரி. ஷோ, என் பிள்ளைக்கு இப்படி நடக்குது. சரி, டக்குன்னு ஆஸ்பத்திரி கிளம்பி போவோம். அங்க அவ எப்படி இருக்கா, என்ன பண்றா, ஏது பண்றான்னு போய் பார்க்கணும். பாவம், அவளே எப்போ அந்த குழந்தை பிறக்கும்னு சந்தோஷமா இருக்கா, அதுக்கு இடையில இப்படியா? சரி, சீக்கிரம் கிளம்பி போவோம். அம்மா என்ன சொன்னாங்க? வரேன்னு சொன்னாங்க அருவி. எல்லா விஷயமும் சொன்னேன். பாவம் அவங்களும் புலம்புறாங்க. அவங்களும் ரொம்ப ஆசையா தானே இருந்தாங்க. யாரா இருந்தாலும் இதை கேட்டா அப்படிதானே. ஆ ஆமாம் அருவி. சரி, ஏன் நின்றுட்டே இருக்க, உட்காரு. பரவாயில்லைங்க, உட்காந்து என்ன ஆக போகுது? ச்சே, இதுக்காக நீ எவ்வளோ வாக்கிங்லாம் போனல்ல. நார்மல் டெலிவரி ஆகணுங்கிறதுக்காக வாக்கிங் போனேன், கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் செஞ்சேன், எவ்வளோ பண்ணல. கடைசியில் எப்படி ஆயிட்டு பாரு. ஆமாங்க, அதை நினச்சாதான் ரொம்ப கவலையாக இருக்குது. நான் எப்படி ஆகும்னு நினச்சே பார்க்கல. நிஜமாக நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அவ்வளோ இதுக்கு பண்ணினேன். நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லி வாக்கிங் போகிறதுலேருந்து எக்ஸசைஸ் பண்ணதுலேருந்து எல்லாமே பண்ணேன். ஆனால் கடைசியில் இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. சரி விடு அருவி, நமக்கு பேபிக்கு நல்லபடியாக வந்தால் ஓகே தான். ஆமாங்க, நானும் அதான் நினைக்கிறேன். பயப்படாத, சரியா? சரி. பவி, மெதுவா போ மெதுவா போ. ஷோ, சைக்கிள் இந்த பிள்ளைய ஓட்டுறதும் போது இப்படி கடமுடா கடமுடான்னு ரோட்ல கீழே விழுந்துருங்க போலையா. இப்படி ஓட்டாதடி. இந்த பிள்ளைக்கு சைக்கிள் தான் ஓட்ட தெரியுதா? ஓட்ட தெரியாம இப்படி போயிட்டு இருக்கு. சந்தோஷமாடி? சந்தோஷமா? சந்தோஷம்லாம் உனக்கு இப்ப நிம்மதியா இருப்பில்ல? என்ன ஆச்சு உங்களுக்கு? சந்தோஷமா சந்தோஷமா நிம்மதியா இருப்பேன்னா என்ன பண்ணேன் நான்? ஏன் இப்ப இப்படி பேசுறீங்க? ஆமாடி, நீங்கள் எல்லாம் எங்கே உன் மாமியாக்காரி? எங்கே உன் மாமியா? எங்கே அவ? நீங்கள் எல்லாம் நினச்ச மாதிரி நடந்துருச்சா?
எல்லாம் நடந்துருச்சு. நீங்கள் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. இனிமேவாது சந்தோஷமாக இருக்கீங்களா? என் பிள்ளைய இனிமேவாது நிம்மதியாக விடுறீங்களா? நீங்கள் பேசுகிறது எனக்கு ஒன்றும் புரியலம்மா. நிம்மதியாக இருக்க விடுறீங்களான்னா அருவியை நான் என்ன பண்ணேன் நிம்மதியாக இருக்க விடாமல்? சந்தோஷமாக இருப்பீங்களா சந்தோஷமாக இருப்பீங்களான்னு கேட்குறீங்க. நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. என் மகா அருவி நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு வேண்டுனில்ல, அவன் நீ நினச்ச மாதிரியே நடந்துட்டு, நீ நினச்ச மாதிரியே நடந்துட்டு மல்லிகா. நீ நினச்ச மாதிரியே நடந்துட்டு, நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்ப, அதே மாதிரி நடந்துட்டு. எங்கே அந்த கிழவியை கூப்பிடு. ஏண்டி இப்படியெல்லாம் இருக்கீங்க? அவள் என்னடி உங்களுக்கெல்லாம் பாவம் செஞ்சா? அவள் உண்டு, அவள் வேலை உண்டு, உன்னை அக்கா அக்கான்னு இன்ன வரைக்கும் நினைக்கிறாடி. ஆனால் நீ அவளை எவ்வளோதான் நினச்சிருக்க. துரோகி. நிறுத்துங்க முதல்ல. நான் என்ன நினச்சேன்? என்ன நீங்கள் பேசுகிறீங்க? அவளுக்கு என்ன ஆச்சு இப்போ? நல்லா இருக்காளா? நீ தான் வேண்டின மாதிரி நடந்துருச்சே, அப்புறம் எப்படி அவன் நல்லா இருப்பா? நீ என்ன வேணுன? அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு வேணுன. அவளுக்கு பிறக்க போகிற குழந்தையும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு வேணுன. அதே மாதிரி நடந்துருச்சா? இனி சந்தோஷமா உனக்கு? என்ன அவளுக்கு பிறக்க போகிற குழந்தை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் வேண்டுனேனா? உங்களுக்கே இது நல்லா இருக்கா? நான் ஏன் அப்படி வேண்ட போகிறேன்? அவளும் நல்லா இருக்கணும், அவள் குழந்தையும் நல்லா இருக்கணும் மட்டும் தான் நான் வேண்டுவனே தவிர இந்த மாதிரி கீழ்த்தரமாலாம் நான் வேண்ட மாட்டேன். எதுக்கு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? இப்போது குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஏ நல்லவளே, நல்லவ மாதிரி பேசாதடி. நீ தான் வேண்டினீங்க, வேண்ட மாதிரி நடந்துருச்சுல்ல. நீலாம் வளகாப்பு வராதனைக்கு என் பிள்ளை என்னென்னலாம் திட்டுனியோ தெரியல. அந்த திட்டினதுக்கெல்லாம் நடந்துருச்சுடி. இப்போ நடந்துருச்சு. அவ என் பிள்ளை என்னென்ன பேசுனீங்களோ தெரியலையே கடவுளே. ஒழுங்கா ஒன்றும் புரியவே இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. நான் ஏன் அவளை திட்ட போகிறேன்? நான் அவளெல்லாம் திட்டினதும் கிடையாது, திட்டவும் மாட்டேன். குழந்தைங்க மட்டும் ஏதாவது ஒன்று ஆகணும், அப்புறம் இருக்குடி உங்கள் எல்லாருக்கும். உங்களை வந்து வச்சுக்கிறேன். குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆகணும். நீங்கள் எல்லாரும் என்ன ஆவீங்கன்னு மட்டும் பாருங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. கலடி முதல்ல. என்ன ஆச்சு இவங்களுக்கு? நம்ம எப்போ வேண்டணும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு? அதுவும் ஒரு பச்சை குழந்தை, பிறக்காத குழந்தை, வயிற்றுல உள்ள குழந்தைய போயிட்டு நல்லா இருக்கக்கூடாதுன்னு வேண்டுவேனா நான்? இவங்க என்ன இப்படி பேசிட்டு போகிறாங்க? நான் ஏன் வேண்ட போகிறேன் இந்த குழந்தைய? கடவுளே, என்ன ஆச்சு இவங்களுக்கு? என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. அருவி நல்லா இருக்காளா? என்ன அது தெரிலையே. எங்கே போகுது? வீட்டுக்குள்ளே போகிறாங்க, என்னன்னே புரியல. ஒருவேளை அருவிக்கு குழந்தைக்கு எதுவும் ஆக போகுதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்களோ? ஒருவேளை அருவி ஹாஸ்பிட்டலில் இருப்பாளோ? இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்ட கேட்குறது? ஐயோ, அருவிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது கடவுளே. குழந்தையும் நல்லா இருக்கணும். என்ன எதுனே ஒன்றுமே புரிய மாட்டேக்கே. சொல்கிறவங்க தெளிவாக தான் சொல்கிறாங்களா? திட்டுறதுக்கு மட்டும் நல்லா திட்டுவாங்க, வாயில் என்னென்ன வருதோ என்னமோன்ட்டு. ஆனால் சொல்கிறத தெளிவாக சொன்னால் தானே நமக்கு புரியும். அருவியை பற்றி யார்கிட்ட கேட்டால் தெரியும்? எங்கே போய் கேட்கலாம்? கடவுளே, ஒன்றும் புரியலையே. சரி, அப்படியே போயிட்டு அன்புகிட்ட கேட்போம். அன்புக்கு எப்படி இந்த விஷயம் தெரியாமல் இருக்காது. அன்புக்கு விஷயம் கண்டிப்பாக தெரியும். அவள்கிட்ட போய் கேட்போம். இப்படி திட்டிட்டு போகுது, நம்ம ஏன் வேண்ட போகிறோம்? அவள் நல்லா இருக்கக்கூடாது, குழந்தை நல்லா இருக்கக்கூடாதுன்னு. நமக்கு என்ன? அவளை என்ன விரோதியா? ஷோ கடவுளே. மல்லிகா, என் பிள்ளைக்கு, என் பேர பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆகட்டும் மல்லிகா. நீ என்ன ஆவன்னு தெரியாது மல்லிகா. அவ்வளோது காரணம் நீ தாண்டி என் பிள்ளை நல்லா இருக்கக்கூடாதுன்னு வேண்டியிருப்ப. அதாண்டி என் பிள்ளை இப்போ ஆஸ்பத்திரியில் கிடக்கு. என்ன அருவி ஆஸ்பத்திரியில் இருக்காளா? குழந்தைக்கு என்னாச்சு? கடவுளே, கடவுளே, குழந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தெளிவாக புரியுற மாதிரி சொல்லுங்கம்மா. குழந்தைக்கு ஒன்றும் ஆகலைல்ல? நல்லா இருக்காளா அருவி? எப்படி நல்லா இருப்பா? உன்ன மாதிரி ஒரு ஜென்மம் இருக்கும்போதெல்லாம் நல்லவ மாதிரி நடிச்சு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எவ்வளோ ஏதாவது ஒன்று ஆகட்டும், அப்புறம் இருக்கு மல்லிகா உனக்கு. நகரடி. மா எந்த ஆஸ்பத்திரி? என்ன இது, எதுவுமே சொல்லாமல் போகிறாங்க. சரி, போயிட்டு நம்ம அன்புக்கிட்ட கேட்போம். தெரியுமா, என்ன அழுதுட்டு வாரியா? அன்பு, அருவிக்கு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுக்கணுமா டக்குன்னு? பெரியம்மா என்ன சொல்றியா? ஆமா அன்பு, இந்த பஸ் எத்தனை மணிக்கு தான் கரெக்டா வரும்? பெரியம்மா 10:45 வந்துடும். மணி இப்பவே 10:40 ஆக போகுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் வந்துடும் பெரியம்மா. பெரியம்மா எந்த ஹாஸ்பிட்டல்? என்ன ஆச்சு பெரியம்மா அவளுக்கு? சும்மா செக்கப் தாத்தா போனாங்க. போன இடத்துல உடனே எடுக்கணும். குழந்தை மூவ் பண்ணலையா? முண்டலன்னு தானே அர்த்தம். அதான் அது அப்படின்னு சொல்றாங்கன்னு இப்பதான் மரமோ ஃபோன் பண்ணி சொல்றாவ. எனக்கு அப்படியே பயமா இருக்கு அன்பு. என்ன பண்றதுன்னு தெரியலதா. சரி, இந்த பஸ் வரப்போகுது, நான் டக்குன்னு போவா? ஆஸ்பத்திரிக்கு சீக்கிரம் அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாவ, நான் போவா? ஐயோ பெரியம்மா, அப்படி அவசியம்? கடவுளை, என்ன பெரியம்மா அப்படி சொல்றியா? பெரியம்மா பார்த்து போங்க, நான் பின்னாடியே வரேன்.
என்ன அன்பு வந்தியா? நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் வாங்க. சரியா? பிள்ளை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கத்தா. பெரியம்மா பயப்படாத பெரியம்மா. அவள் நல்ல மனசுக்கு குழந்தை கண்டிப்பாக நல்லா இருக்கும் பெரியம்மா. ஏன்னா அவளை பற்றி நமக்கு தெரியும்ல, அவள் எவ்வளோ ஒரு நல்லவ. எங்க தான் அன்பு, அவ்வளோ ஊரில் உள்ள சாமி அவ்வளோத்தையும் நான் வேண்டி தான் வச்சுருக்கேன், பிள்ளைக்கு நல்லபடியாக பிள்ளை பிறக்கணும்னு. ஆனால் இப்படியெல்லாம் சோதனை நடக்குதே, அதை நினச்சாதான் பயமாக இருக்குதா. சரி அன்பு, நான் போவா? போங்க பெரியம்மா, பஸ் வரப்போகுது. பெரியம்மா எதுவும் ஆட்டோ வர சொல்லவா? இல்லை அன்பு, பரவாயில்ல, ஆட்டோலாம் வேணாம். ஆட்டோவுக்கு 100 200 கொடுக்கறதுக்கு பஸ்ஸுக்கு ஒரு 20 ரூபா கொடுத்து போய் இறங்கிக்குவேன். அதுவும் சரிதான் பெரியம்மா, போங்க. ஷோ, இப்படி குண்டை தூக்கி போடுவேன்னு நான் நினைச்சே பார்க்கல பெரியம்மா. என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு ஒண்ணுமே தெரியலையே, நினைச்சாவே பயமா இருக்கே. ஷிஷோ, அருவிக்கு இப்படி ஒரு நிலைமையா? கடவுளே, அருவிக்கு ஒன்றும் ஆகக்கூடாதே. குழந்தை முண்டலன்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்ன பிரச்சனையா இருக்கும்? எதனால அப்படியா இருக்கும்? அன்பு, அங்கே போறது சரோஜா அம்மாவா? இங்கதான் நிக்கிறியா நீ? அவங்கள்ட்ட என்ன ஏதுன்னு கேட்டியா? மல்லிகாக்கா வாங்க, விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் ஓடியாரீங்களா? எனக்கு இப்பதான்க்கா தெரியும். இல்லை அன்பு, எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க வந்தாங்க நேராக வீட்டுக்குள்ளே ஏதோ போயிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க பையெல்லாம். என்ன ஏதுன்னு தெரியலம்மா அன்பு. அருவியோட ரூமுக்கு தான் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் என்னை வந்து சரி திட்டு, நீ நினச்சது நடந்துருச்சா, நீ நினச்ச மாதிரியே வேணுனது நடந்துருச்சா, என் பிள்ளை பேரன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி இல்லை, எல்லாம் நடந்துருச்சா, அப்படி இப்படின்னு திட்டினாங்கம்மா அன்பு. எனக்கு எதுவுமே புரியல. என்னடா இது, நம்ம என்ன பண்ணோம், நம்ம யாரை என்ன பண்ணோம்? அருவியை நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சேனா? இதெல்லாம் நல்லதா? சொல்ல அன்பு, நான் எப்போவாது அப்படி நினைப்பேனா? அப்படியெல்லாம் அந்த அம்மா திட்டமும் எனக்கு மனசே கேட்கல. எனக்கு தலையும் புரியல, காலும் புரியல. அருவிக்கு என்னவா இருக்கும், அருவி குழந்தைக்கு என்னவா இருக்கும்னு ரொம்ப பயமாயிட்டு அன்பு. அதான் யார்கிட்ட கேட்டால் தெரியும்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த அம்மா முன்னாடியே போனாங்க, நம்ம எதுக்கு அவங்க போனதுக்கப்புறம் போகலான்ட்டு பின்னாடியே வந்தேன். அப்புறம் தான் உன்கிட்ட கேட்டால் தெரியும்னு உன்கிட்ட வந்தேன் அன்பு. ஆமாம், என்னதான் ஆச்சா சொல்லுடி. மல்லிகாக்கா, அவளுக்கு ஏதோ செக்கப்புக்காக போயிருக்காங்க போல ஹாஸ்பிட்டல். ஆனால் டாக்டரு குழந்தை முண்டவே இல்லைன்னு சொல்லி டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். குழந்தை வேற எப்படி இருக்கு என்னமோ ஏதுன்னு தெரியலையா மல்லிகாக்கா? எனக்கும் நினச்சாவே பயமாக இருக்குது. அருவி நல்ல மனசுக்கு இப்படியா மல்லிகாக்கா நடக்கணும்? பாவம் அவ தெரியுமா, அவள் நிறைய ஆசைகள் நிறைய கனவுகளோடு இருக்கா மல்லிகாக்கா. அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, ரொம்பவே பயமாக இருக்குது. இந்தா 10:30 பஸ்ஸுக்கு போகிறாங்க. 10:30 பஸ்ஸுங்கிறேன், 10:45, 5 நிமிஷத்தில் பஸ் வந்துடும் சொல்லி டக்கு டக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டு ஓடுறாங்க மல்லிகாக்கா. அதான் எனக்கு பயமா இருக்குக்கா. உங்களை வந்து திட்டினாங்களா? ஏன் உங்களை போய் திட்ட போறாங்க அவங்க? எனக்கே தெரியல அன்பு, நான் என்ன பண்ணேனே தெரில. என்ன போய் தேவையில்லாமல் அந்த அம்மா திட்டுது. நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தாவே பயமாக இருக்குது. அருவிக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுமா. ஆமாம் மல்லிகாக்கா, நானும் அதான் நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போகலான்னு பார்த்தா போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கே போயிட்டு கிருஷ்ணா ஏதாவது பேசுவான். இப்போ பார்த்தியா, சும்மா இருக்கையிலே இவங்க நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே கிருஷ்ணா கண்டிப்பாக ஏதாவது பேசுவான். அக்கா வேணாம் விடுங்க, நீங்கள் போனால் ஏதாவது பிரச்சனை ஆகும். பரவாயில்ல, வேணாம் விடுங்க. நானும் அதான் அருவி நினைக்கிறேன். வேணாக்கா. மா, ஏமா வந்ததுலேருந்து ரொம்ப அழுதுட்டு இருக்க? அழாதம்மா, ஒன்றும் ஆகாது. எப்படி அருவி அழாமல் இருக்க முடியும் சொல்லுடி. நானே நிறைய ஆசை கனவுகளோடு இருக்கேன். ஆனால் இப்படி குண்டை தூக்கி போட்டிங்களே, எப்படி அழாமல் இருப்ப சொல்லு. அதுக்கு என்னம்மா பண்ணுறது, நடக்கிறது தான் கண்டிப்பாக நடக்கும். நாம் மாற்றிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. விடுமா, நல்லா இருக்கும்னு மட்டும் நினை. இந்த மாதிரி அழாத. நீ அழறத பார்த்தா எனக்கும் அழுக வருது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டி போயிடுவாங்க. ஷியோ, என்னடி சொல்கிற? கூட்டிகிட்டு போயிட்டு 10 நிமிஷத்தில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே. பயப்படாதம்மா, நல்ல விஷயமா தான் இருக்கும். நீ நல்லது நினச்சின்னா நல்லது தான் நடக்கும், கெட்டதுன்னா கெட்டது தான் நடக்கும். நல்லதே நினை, சரியா? என்ன மட்டும் அழாதன்னு சொல்லிட்டு நீ ஏண்டி இப்படி அழுகுறமா? பயமாதாம்மா இருக்கு. அது மாதிரி தானே எனக்கும் இருக்கும். அருவி, சொல்லுங்க. அழாத அருவி, கண்டிப்பா நம்ம குழந்தை நம்ம கைக்கு வரும், சரியா? ப்ளீஸ் அருவி, எனக்காக அழாதா. நானும் அழாம தாங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் தன்னறியாம அழுக வந்துடுது. அருவி, என்னம்மா? என்னம்மா, இதில் வீட்டில் வச்ச பருப்பு குழம்பு சாப்பாடை எடுத்துகிட்டு வந்தேன், கொஞ்சம் சாப்பிட்றியாம்மா? 10 நிமிஷத்தில் கூட்டிகிட்டு போயிடுவாங்கனே, இப்போ சாப்பிட்றியாங்கிற? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அப்படியாம்மா? ஆமாம், சாப்பிடக்கூடாதான் இப்போதைக்கு.
சரி அருவி, சாப்பிட வேணான்னா வேணாம். ஆமாம்மா, அதெல்லாம் எடுத்து வை. நீ வேணா அப்புறம் சாப்பிடு. நீயே சாப்பிடாம இருக்கும்போது மட்டும் எனக்கு மட்டும் ஏண்டி வேண்டாம்.